ஃபேமிலியோடு நாங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி தேக்கடி போயிருந்தோம். அண்ட் நாங்கள் போன கிளைமேட் வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இங்கே கிளைமேட் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப வெயில் தான், ஆனால் சேம் கிளைமேட் வந்து தேக்கடியில் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாங்கள் நட்மெகின் அப்படிங்கிற ஹோம் ஸ்டே தான் எடுத்திருந்தோம். 2 பெட்ரூம்ஸ் அப்புறம் ஒரு சிட் அவுட் ஏரியா வந்து மிக்ஸ் ஆகி தான் வந்து இந்த பேக்கேஜ் வந்திருக்கும். அண்ட் நாங்கள் வெல்கமாக வந்து அவங்க ஓனாக தயாரித்த வந்து சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்லாம் வந்து வெல்கமாக கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து போகிற வழி தான், ரூமுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, ஃப்ளார்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வயலட் கலர் ஃப்ளார் வந்து இந்த சீசனில் தான் வந்து ப்ளூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு ஒரு நெல்லிக்காய் மாதிரி ஒரு ஃப்ரூட் வந்து எங்களுக்கு போனோடனே கொடுத்தாங்க. இது வந்து கோவா ஃப்ரூட். நிறையா வந்து காய் வந்து காய்ச்சிருந்துச்சு. உங்களுக்கு நெல்லிக்காய் வந்து பிடிக்கும்னா இந்த ஃப்ரூட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரூட் வந்து பிங்க் கலர் இருந்துச்சு. அந்த நேம் வந்து எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஃப்ரூட், பிங்க் கலரில் நிறையா இருந்துச்சு. அண்ட் இவங்ககிட்ட இது மட்டும் இல்லை, நிறையா வந்து ஜாக் ஃப்ரூட்டு வந்து கீழேயே வந்து பழுத்திருந்துச்சு. லெமன் ட்ரீயும் நிறையா இருந்துச்சு, நிறையா லெமன்ஸும் அங்கே இருந்துச்சு. அண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சீனரி ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ரூமுக்கு போகிற பாத்வே. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி நிறையா சேர்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஃபுட் வேணுனாலும் அங்கே கீழே உட்காந்து ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூம். இங்கே வந்து இது வந்து குவீன் சைஸ் பெட், 3 பேர் தாராளமாக தூங்கலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்னதாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட வந்து நம்மளுக்கு அவைலபிளாக கொடுப்பாங்க. அண்ட் கெட்டில் அவைலபிலிட்டியும் இருக்குது. நீங்கள் கிட்ஸோடு போகிறதா இருந்துச்சுன்னா குக் பண்ணுறக்கும் அங்கேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கொண்டு போகிற கெட்டில் யூஸ் பண்ணுறக்கும் ஸ்விட்ச் போர்டெலாம் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சும் நீங்கள் வந்து அங்கே குக் பண்ணிக்கலாம். ஒரு மேண்டரியாக ஒரு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பாத்திங் டவல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபேமிலி மெம்பர்ஸோடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வித் காம்ப்ளிமெண்ட்ரி தான், எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இது ஆஃப் சீசனுங்கிறதுனால வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணலை. ஸோ எங்களுக்கு வந்து 2 பெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அண்ட் ஒன்று அட்டாச்டு பாத்ரூமோடு இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா இது ரூமோட பேக் சைட் வியூ, நார்மல் வியூவாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வியூவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு அவங்க பேக் சைடு வியூவில். அண்ட் அங்கேயே வந்து அவங்க பெப்பர்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. சின்னதாக வந்து ஒரு பிளான்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பெப்பர், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்லாம் அவங்களே மேலே வந்து காய போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த வியூ. அந்த இதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இன்னொரு ரூமோட வியூ தான் ரொம்ப பிடிச்சிது, அதுவும் பார்க்கலாம் வாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ரூமுக்கு போகிற ஒரு வழி. இங்கே வந்து சேர்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஜாலியாக பேசி விளையாண்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே ஒரு சின்னதாக ஸ்விங் போட்டிருந்தாங்க, கிட்ஸுக்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். ஜாலியாக ஃபன் பண்ணி இந்த ஸ்விங்கில் வந்து விளையாடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெட்ரூம் தான், இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுவும் வந்து குவீன் சைஸ் பெட் தான், 3 பேர் தாராளமாக வந்து இங்கே படுக்கலாம். அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு கெட்டில் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. இந்த சீனை தான் வந்து இந்த ரூமோட பேக் சைட் வியூ. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு அப்படியே இந்த வியூவை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மார்னிங்லாம் வந்து மிஸ்ட் லைட்டாக வந்துச்சு அண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து இந்த வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளான்டேஷன் தான், டீ பிளான்டேஷன் வியூ தான் இருக்கும். அண்ட் இந்த வியூக்காகவே நான் இந்த ரூமை செலக்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இன்னொரு ரூம் வந்து என் அப்பா அம்மா கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே வந்து அட்டாச்டு பாத்ரூம் தான் அண்ட் ஸ்மால் பாத்ரூம் தான், நல்லா இருந்துச்சு. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சிட் அவுட் ஏரியாவில் வந்து இந்த அழகாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் அண்ட் சிட் அவுட் ஏரியா சேர்த்து வந்து 5000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து உங்களுக்கு டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்லாம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் ப்ரீமியமாக வேணும் அப்படின்னா வந்து அதுக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம்லேருந்து மேலே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால நான் வந்து ரூம் வந்து வீடியோ எடுக்க முடியல. முன்னாடியே வந்து நான் சும்மா வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும், சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து ஒரு பெட்ரூம் வந்து உங்களுக்கு 5000 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அண்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களோட என்விரான்மெண்ட் தான் சூப்பராக இருக்கும் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா. அண்ட் ஹோட்டல் நேம் வந்து நட்மெகின். அண்ட் பக்கத்தில் வந்து நிறையா ஃபுட் ஏரியாஸ்லாம் இருக்குது. ஃபுட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கேரளா ஃபுட்ஸு, புட்டு, கடலைக்கறி, ஆப்பம் எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஜீப் சஃபாரி, போட்டிங்கும் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். மெயின் ஜங்ஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் தான் வரும்.